நம்ம லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியும் நம் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்ளும் தசா புத்தியை வயதாக எடுக்கலாம். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் அந்த பாவகத்துக்கு உண்டான கிரகமும் நமக்கு முதலில் துணை செய்ய வேண்டும். இல்லை அந்த இடத்த சந்திர பகவானே பார்க்குறார் அப்படின்னா 10 கூட்டி 27 வயசுன்னு சொல்லலாம். அதை யார் அங்கே பார்க்குறாங்களோ அந்த வயதையெல்லாம் நம்ம தீர்மானிக்கலாம். கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து வந்து வருகை புரிந்துள்ள குரு மணிகண்டன் ஐயா அவர்கள் திருமண வயதை கண்டறிவது எப்படி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஐயா வாங்க. என் முதற்கண் வணக்கமாக என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையருக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு இங்கு அவையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு குருமார்களுடைய பொற்பாதங்களை தழுவி நான் பேச வந்திருக்கிற தலைப்பென்னு பார்த்தீங்கன்னா திருமண வயது எடுப்பது எப்படி. ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜோதிடர்னால் திருமண வயதை, திருமண முகூர்த்தத்தை, திருமண நாளை, திருமண தேதியை, தாலி கட்டக்கூடிய நேரத்தை சரியாக குறித்து கொடுக்க முடியும், சொல்ல முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கூற்று. நான் அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். அதை வகுப்பாக எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அப்போது இங்கே அந்த விஷயத்தை ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி எடுக்கலாங்கிறத சொல்லி ஒரு உதாரண ஜாதகம் சொல்லி அதுக்கு எப்படி எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் தேதி வயது அதை எப்படி நம்ம கணிக்கணும் அப்படின்னா நம்ம லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியும் நம் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்ளும் தசா புத்தியை வயதாக எடுக்கலாம். 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்ளும் தசா புத்திகளை, அதாவது தசாவை வயதாக எடுக்கலாம். இப்போ நீங்கள் இப்போ அதாவது 3ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன். 3ஆம் இடத்துல குரு இருக்கார், 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படின்னு வச்சுங்க. அப்போ 8ல் செவ்வாய், 3ல் குரு அப்படின்னா குருவுக்கு 16 வருஷம், செவ்வாய்க்கு 7 வருஷம், 23 வயசில் கண்டிப்பாக திருமணம் நடக்குன்னு சொல்லலாம். ஏன் இந்த 3ஆம் இடம் 8ஆம் இடங்கிறதுக்கு ஒரு விளக்கம். 4ஆம் இடங்கிற சுகத்தை அனுபவிக்கணும்னா 3ஆம் இடம் கை கொடுக்கணும். எப்படி? அப்போது அந்த 3ஆம் இடத்தை தான் நம்ம தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்கிறோம். வீரிய வேலை செய்யணும் அப்படின்னா 4ஆம் இடத்துக்கு போகணும். அப்போ அதுக்கு அந்த 3ஆம் இடம் தானே கை கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் அந்த பாவகத்துக்கு உண்டான கிரகமும் நமக்கு முதலில் துணை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் 8ஆம் இடம் நம்ம என்ன சொல்கிறோம், 7க்கு 8 தான் 2ஆம் இடம், 7க்கு 8 தான் 2ஆம் இடம். அதுதான் தனம் வாக்கு குடும்பம்னு சொல்கிறோம். நம்ம மாங்கல்ய தாரகன்னு சொல்லக்கூடிய பாவகத்தை 7 சொல்லலை 8 தான் சொல்கிறோம். மாங்கல்யங்கிற பலத்தை தரக்கூடியது. அப்போ அந்த 8ஆம் பாவகாதிபதி தசாபுத்தி அதிபதி யார், அந்த பாவகாதிபதியுடைய பலத்தையும் வயதையும் வச்சு நம்ம கணக்கு சொல்லலாம். அதே மாதிரி நம் லக்னாதிபதி சமசப்தும பார்வையை 7ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த 7ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய வயதை எடுத்துக்கலாம். அந்த கிரகம் எந்த கிரகத்தை பார்க்கிறதோ அதை சேர்த்தி கொள்ளலாம். அதாவது 7ஆம் அதிபதி லக்னாதிபதி 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அங்கே என்ன, இப்போ ஒரு புதன் பகவான் இருக்கிறார், அங்கே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது சூரியனோட சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டு அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா நமக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவர்னு அர்த்தம். அப்போ அந்த சூரியனோட வயதை கூட சேர்த்திக்கலாம். 17/6/23 வயசில் திருமணமாகணும் மீண்டும் சொல்லலாம். இல்லை அந்த இடத்த சந்திர பகவானே பார்க்குறார் அப்படின்னா 10 கூட்டி 27 வயசுன்னு சொல்லலாம். அதை யார் அங்கே பார்க்குறாங்களோ அந்த வயதையெல்லாம் நம்ம தீர்மானிக்கலாம். அந்த தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வயசில் அந்த குடும்பத்தில் அவருக்கு திருமணம் நடக்கலைன்னா கூட அங்கே திருமணம் நடக்கும். அப்போ அந்த திருமண பாக்கியத்தை அங்கே செயல்படுத்த போகுது. அது ஜாதகருக்காகவும் இருக்கலாம், ஜாதகத்து குடும்பத்திலையும் இருக்கலாம். சரி, அப்போ இப்போ நான் உதாரண ஜாதகம் சொல்கிறேன், அந்த ஜாதகத்தை போட்டுக்குங்க. அதுக்கு எப்படி நேரம் காலம் அந்த நமக்கு சொல்லக்கூடிய தசா புத்தி அந்தரம் எல்லாம் எப்படி ஒத்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன்.
போர்டில் எழுதலாமா? சொல்கிறதுனால சொல்லிடுறேன், நீங்கள் எழுதுறதுனால எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிறந்த தேதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24/5/1986 பிறந்த ஜாதகம் வந்து கோவை மாவட்டம். சாயங்காலம் 6:45 சாயங்காலம் 86. ஆமாம் ஆமாம் 24 மாலை 6:45 PM ஆண் ஜாதகம். PM கோயம்புத்தூர். அப்போது இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. லக்னத்தில் வந்து சந்திரன் சனி பகவானும் சேர்ந்துருக்காங்க. லக்னத்துக்கு 2 செவ்வாய் பகவான் இருக்கிறார். லக்னத்துக்கு 3 மாந்தி பகவான் இருக்கிறார். லக்னத்துக்கு 4 குரு பகவான் இருக்கிறார். லக்னத்துக்கு 5 6 இல்லை, 6 ராகு பகவான் இருக்கிறார். 7 வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருக்கிறார்கள். 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். அதே போல் 12ஆம் இடத்தில் அப்படின்னு துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறார். அப்போது கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம். 6:45 PM அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சந்திர பகவான் வந்து கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கார். லக்ன புள்ளி வந்து அனுசம். சனி பகவான் அனுசத்துலேயே இருக்கார். செவ்வாய் பகவான் உத்திராடத்தில் இருக்கார். மாந்தி பகவான் திருவோணத்தில் இருக்கார். குரு பகவான் பூரட்டாதியில் இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அஸ்வினியில் இருக்கார், அஸ்வதி. சூரிய பகவான் கிருத்திகையில் இருக்கார். புதன் பகவான் ரோகிணியில் இருக்கார். சுக்கிர பகவான் திருவாதிரையில் இருக்கார். அதே போல் கேது பகவான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போது இந்த ஜாதகத்தில் வந்து எப்படி நம்ம திருமண வயதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் ஒரு 4 முறையில் திருமண வயது எடுக்கலாம். ஒரு 4 முறையில் எடுக்கலாம் திருமண வயது. பொதுவாக திருமண வயதுங்கிறது ஒரு ஜாதகத்தில் 2-3 விதியில் எடுக்கலாம், ஒரு விதியில் மட்டும் எடுக்கணுன்ட்டு இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன முதல் விதியாக 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியுடைய பார்வை, 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியுடைய பார்வை எடுத்து நம்ம சொல்லலாம். அப்போது லக்னாதிபதி, அதாவது லக்னத்தில் நின்று நமக்கு வந்து லக்னாதிபதியுடைய பார்வை பெற்ற கிரகத்தை எடுத்துக்கலாம். லக்னத்திலிருந்து அந்த 3ஆம் அதிபதி எந்த கிரகத்தை பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானையும் புதன் பகவானையும் பார்ப்பார். சனி பகவான் 3க்கு 4 கூடையவர் சனி பகவான் சூரிய பகவானையும் புதன் பகவானையும் பார்ப்பார். அப்போ இந்த சூரியனுக்கும் புதனுக்கும் உள்ள வயது எவ்வளவு? 17/6/23. அப்போ 23 வயதில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கணும். இந்த லக்னாதிபதி 8ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்கிறார். அப்போ இந்த லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் குரு பகவான். அந்த குரு பகவான் வந்து சுகஸ்தானங்கிற 4ஆம் வீட்டில் இருப்பார். அப்போ லக்னாதிபதிக்கு அந்த 4ஆம் வீடு தொடர்பு பெறுது. ஏன்னா லக்னாதிபதி குருவோட வீட்டில் இருக்கார். அந்த தொடர்பில் அதே செவ்வாய் பகவானுக்கு 7 வயதும் குரு பகவானுக்கு 16 வயதும் 23 வயது. சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை வந்து என்ன சொல்கிறோம்? ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். அப்போ ஜீவனம்னா என்ன? வாழ்க்கை. அப்போ நமக்கு வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்கிறதுக்கு 10ஆம் பாவகம் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற இடம். இது வரைக்கும் 10ஆம் பாவத்தை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒருத்தருக்கு வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு சொல்கிறது 10ஆம் பாவகம் தான். அப்போது இந்த 10ஆம் பாவகத்தோட அதிபதி யார்? சூரியன். அவர் போய் மீண்டும் கலத்திரம்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டில் இருக்காரா? அப்போ 10ஆம் பாவாதிபதி எவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடி போகிறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ திருமணம் முன்னாடி நடக்கும்.
10ஆம் பாவாதிபதி எவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடி போகிறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ திருமணம் அந்த வீட்டில் எல்லாத்துக்குமே நடக்குன்னு அர்த்தம். ஒரு ஜாதகம் அப்படி இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தில் யாருக்குமே திருமண தடை வராதுன்னு அர்த்தம். அப்போது அந்த 10ஆம் பாவாதிபதி வந்து நமக்கு சூரிய பகவான், அவர் வந்து புதன் பகவானோட சேர்ந்துருக்கார். மீண்டும் அங்கே 23 வயசு வருது. அப்போ நம்ம எந்த தோணலில் முடிவு பண்ணாலும் அங்கே 23 வயசுங்கிறது ஆணித்தரமாக வருது. சரி, அவருக்கு அப்போ நடந்த திசை பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை, சுக்கிர புத்தி. அந்த திருமணம் நடக்கக்கூடிய வயது சொன்னப்போ சுக்கிர திசை, சுக்கிர புத்தி. இந்த சுக்கிர திசை, சுக்கிர புத்தியில் எப்படி அவருக்கு திருமணம்? ஏன்னா 8 கூடையவர் 8ல் போயிருக்காரு, சுக்கிர 7 கூடையவர் 8ல் மறைஞ்சிருக்கார். அந்த வீடு கொடுத்த நட்சத்திராதிபதி 6ல் போய் உட்காந்துருக்கார். அப்போ 6, 8, 12 தான் அங்கே சம்மந்தப்படுது. 6, 8, 12 சம்மந்தப்பட்டு திருமணம் தாமதம் தானே ஆகணும். ஆனால் திருமணம் வேகமாக நடக்குதே. அது ஏன் வேகமாக நடக்குது அப்படின்னா அதே 8ஆம் பாவாதிபதி பலத்தில் தான். ஏன்னா 7ஆம் பாவாதிபதி 8ல் போய் உட்காந்து மாங்கல்ய பலத்தை ஸ்ட்ராங் ஆக்குறார். 7ஆம் அதிபதி 8ல் போய் இருந்து அந்த குடும்பத்தில் மாங்கல்ய பலத்தை ஸ்ட்ராங் ஆக்குறார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் 7 கெட்டுக்குடைய பரிவர்த்தனை இருக்கும். அப்போ 6, 8, 12 இருந்தாலும் சரி, அந்த கிரகங்கள் மறைந்திருந்தாலும் சரி, திருமணம் ஆகணும்னு அந்த பாக்கியம் முடிவு இருந்திருந்து அந்த யோகம் இருந்தால் அந்த வயசில் கண்டிப்பாக அங்கே நடந்துடும். தடுக்காது. 6, 8, 12 தடுக்காது. அது திருமணம் நடக்கணும்னு பாக்கி இருந்தால் நடந்துடும். அதுதான் நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ண வேண்டியது. வாழ்கிறாங்க வாழலை எப்படி இருக்காங்கிறது பின்னாடி. அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 முறையில் நான் திருமண வயதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த குரு செவ்வாயுடைய அமைப்பு, லக்னாதிபதி அதாவது லக்னத்திலிருந்து 7ஆம் அதிபதி உடைய அமைப்பு, 10ஆம் அதிபதியுடைய அமைப்புலையும் அதே மாதிரி லக்னாதிபதி பார்க்கக்கூடிய அமைப்புலையும் சொல்லியிருப்பேன். அப்போ இந்த 4 முறையிலையும் ஒரு ஜாதகத்தில் திருமண வயதை எடுக்கலாம். இதில் உங்களுக்கு எந்தெந்த முறையை பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது ஏன் இந்த ஜாதகத்தை சொன்னால் இதில் 6, 8, 12 இருந்தாலும் திருமணம் நடக்கும். அது கால் கொடுத்தவன் போய் 8ல் நின்னாலும் சரி, 12ல் நின்னாலும் சரி, 6ல் நின்னாலும் சரி, அப்போ அந்த இடத்துல திருமணம் பாதிக்காது. அதே மாதிரி சூரியன் அவருடைய நட்சத்திரத்திலும் செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் அங்கே சின்ன வயசில் திருமணம் வந்துடும் அந்த குடும்பத்தில். அது ஆண் பெண்ணுக்கு சமமாக உள்ள அமைப்பு. இப்போ ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் அந்த 6, 7, 13 அப்படின்னு 14 வயசில் திருமணம் பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வந்துடும். இது ஒன்றும் இல்லை. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவருடைய மக ஜாதகத்தை பார்த்து சொன்னேன். அவருடைய மக ஜாதகத்துக்கு சொன்னேன், அப்போ பொண்ணு வந்து இந்த வருஷம் 9வது படிக்கிறா அப்படின்னு. அப்படி சரி, என்னதான் இருந்தாலும் இதை மனசில் வச்சுக்கிங்க, நான் பார்த்ததுனால சொல்லிட்டேன், 14 வயசில் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துடும் அப்படின்னு. அப்போ அவர் பொண்ணுங்கிறதுனால அவர் கேர் பண்ணிக்கல. அப்புறம் மீண்டும் அவர் என்கிட்டயே கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சூரியன் செவ்வாயோட இணைவு கரெக்டாக என் பொண்ணுக்கு பிரச்சனையை பண்ணிருச்சு. சரி, கவலைப்படாதீங்க, பெருசாக தப்பு நடக்கல, முடிஞ்ச அளவுக்கு மாற்றி நிறுத்திக்கலாம் அப்படின்னு பேசி. ஆனால் அது பண்ணுது அந்த வேலையை. ஆணாக இருந்தால் அந்த சூரியனை சுற்றி வரும் காலம், அதாவது அந்த செவ்வாயை சூரியன் சுற்றி வரும் காலம், அந்த எண்ணிக்கையை கூட சேர்த்திக்கலாம். யார் பக்கமாக வந்து சேர்றாங்களோ அந்த வயசுக்குள்ளே அவங்க திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சூரியன் வந்து தாமத கிரகம் திருமணத்திற்கு, செவ்வாய் சூரியனுடைய இணைவு தாமதம் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னுடைய கணிப்பில் நிறைய ஜாதகங்கள் இருக்குது கையில். நான் வந்து இதை வந்து இணைவாகவே எடுத்து சொல்கிறேன். இந்த இணைவு இருந்தால் பண்ணி வச்சு அவங்க திருமணம் ஆனாலும் பிரிய மாட்டாங்கன்னு வேறு சொல்கிறேன். நான் எவ்வளோதான் சண்டை கட்டி அடிச்சுக்கிட்டாலும் ஒரு ஆண் ஜாதகத்திலே பெண் ஜாதகத்திலே இந்த இணைவு இருந்தால் அவங்க சாகிற வரைக்கும் பிரிய மாட்டாங்க. 90% பிரிய மாட்டாங்க. 10% இன்னும் அவங்க ஜாதகத்தில் வேறு கிரகங்களையெல்லாம் பார்த்துக்கணும்ல. அப்போது ஒரு திருமண வயது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஜாதகத்துக்கு தசை எப்படி வேலை செஞ்சதுன்னா 8வது தசை 7 குடைவன் 8ல் இருந்து தசை நடத்திய காரணம் திருமணத்தை நடத்தினார். இதை நான் அப்போ எழுதி கொடுத்தேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் ஜாதகம் பார்க்க வந்து 2 வருஷம் தாச்சு ஃபீல்டுக்கு. அப்போ எழுதி கொடுத்தது. அதனால் இந்த ஜாதகத்தை வந்து உதாரணமாகவும் சொல்கிறேன். இதை சொன்னது 6, 8, 12 வரதுனாலையும் சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா
இந்த ஜாதகர் இன்னும் எங்கிட்ட மட்டும்தான் ஜாதகம் பார்ப்பார், வேறு யார்கிட்டையும் பார்க்கறது இல்லை. போனாலும் என்கிட்ட சொல்லுவார், சும்மா ஒரு நாள் போயிட்டு வந்தேங்க அப்படின்பார். அப்போ இந்த மாதிரி 19 வருஷம் 20 வருஷமும் பார்க்குறவங்க இருக்காங்க. அப்போது இந்த ஜாதகத்தில் சுக்கிர தசை, சுக்கிர புத்தி, குரு அந்தரத்தில் கல்யாணம் இந்த ஜாதகத்துக்கு. ஏன் அந்த சுக்கிர திசை, சுக்கிர புத்தி, குரு அந்தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுக்கிரன் வந்து குருவோட சம்மந்தப்படுவார். லக்னாதிபதி அந்த சுக்கிரனோட சம்மந்தப்படுவார். அப்போது அந்த நேரத்தில் லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி அங்கே துணை செஞ்சுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் முகூர்த்தம். சனிக்கிழமை போகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தாலி கட்டுறாங்க. அப்போ அங்கே சூரியன் ஞாயிற்றுக்கிழமையாகவும், சனி பகவான் அங்கு செல்லும் ஆயுத்தக்காரனாகவும், அங்கே இந்த சந்திரன் கூட உள்ள காரணம் திருவோண நட்சத்திரம் தான் அவங்க திருமண நட்சத்திரமாக வருது. திருவோண நட்சத்திரம் தான் அவங்க திருமண நட்சத்திரமாக வருது. இது எல்லாமே நான் எழுதி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு திருவோண நட்சத்திரத்தில் தான் கல்யாணம் ஆகும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தத்தில் தான் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு. அதே மாதிரி உங்கள் முகூர்த்த நேரம் காலையில் 10 to 11 தான் எழுதி கொடுத்தேன். ஏன் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வெளிச்சமான நாள். அங்கே சனி ஞாயிறும் சம்மந்தப்படுது, அங்கே திருவோண நட்சத்திரமும் சம்மந்தப்படுது. அப்போ அங்கே வெளிச்சம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அவர் வெளிச்சத்தில் தான் தாலி கட்டுவார். அப்போ அதே மாதிரி அவர் 10:45 தான் தாலி கட்டினார். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையை நம்மளால் திறன்பட சொல்ல முடியும் அப்படிங்கிறத தான் வந்து நான் வந்து இப்போ இந்த திருமண வயதை குறிப்பது எப்படி, எடுப்பது எப்படின்னு பேசலான்ட்டு இங்கே வந்து பேசினேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, திருமண புள்ளி திருமண லக்கணம், தொழில் புள்ளி தொழில் லக்கணம், வருமான புள்ளி வருமான லக்கணம், வாரிசு புள்ளி வாரிசு லக்கணம், குபேர புள்ளி குபேர லக்கணம், கடன் அடையும் புள்ளி கடன் அடையும் லக்கணம்னு ஒரு 12 பாவங்கத்தில் 12 பாவங்களை 6 புள்ளி 6 லக்கணம் தான் இயக்குது. அப்போ அந்த 6 புள்ளி 6 லக்கணங்களை வச்சு ஒரு ஜாதகத்துக்கு முழு பலன் சொல்லி அவங்க இந்தந்த வயசில் இதை தான் அனுபவிப்பாங்க, இந்தந்த வயசில் இதை தான் செயல்படுத்துவாங்கன்னு நான் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். நேரடி வகுப்பு தான் எடுக்கிறேன். தங்கி படிக்கிறதுக்கு உண்டான எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வகுப்புக்கும் பார்த்தீங்கன்னா, படித்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இப்போ திருமண புள்ளி திருமண லக்கணம்னா 6 நாள் ஆகும். இந்த 6 நாள் படிச்சுட்டு வந்தால் அந்த திருமண புள்ளி திருமண லக்கணத்தை கரெக்டாக சொல்லிடலாம். அந்த மாதிரி இப்போ வகுப்பு எடுக்கிற வர்றாங்க, படிக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் வந்தாலும் அவங்களுக்கு நம்ம வந்து சிறப்பாக எடுத்துறோம். அப்போ அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் என் ஃபோன் நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நான் சொல்லுவேன். இப்போ அதே மாதிரி இந்த மே 30ஆம் தேதி பவானியில் வந்து பார்த்திங்கன்னா, வங்கி கணக்கால் வளர்ச்சி அடைவது எப்படி அப்படின்னு சொல்லி பவானி லக்ஷ்மி நகரில் வகுப்பு எடுக்கிறேன். மே 30ஆம் தேதி வங்கி கணக்கால் நம்ம வந்து எப்படி வருமானத்தை நிலையாக வைக்கலாம், ஒரு தொழிலை வளர்ச்சி அடைய வைக்கலாம், வங்கி கணக்குக்கு எப்படி பாவங்கள் கிரகங்கள் நினைவில் வங்கி பேரை சொல்லலாம், வங்கியோட செயல்பாட்டை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு எல்லாம் வகுப்பு எடுக்கிறேன். வங்கியை வச்சு ஒரு ஜாதகத்தை எப்படி செயல்படுத்த முடியும், எந்தெந்த வங்கியில் அவங்க தொடர்பு வைப்பாங்க, எந்தெந்த வங்கியை நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும், இந்த வங்கிக்கு எப்படி செயல்படுத்தினா அங்கே ஒரு வருமானம், ஒரு நிலையான வருமானத்தை நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். அப்போ அது மே 30ஆம் தேதி லக்ஷ்மி நகரில் வச்சு ஒரு வகுப்பு எடுக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1400 ரூபா குரு காணிக்க போட்டிருக்கோம். 2 நேரம் வந்து டீயும் நமக்கு ஒரு நேரம் சாப்பாடு அங்கேயே கொடுக்குறோம். மே 30ஆம் தேதி பவானி லக்ஷ்மி நகரில் வச்சுட்டு. அப்போ இந்த வாய்ப்பு கொடுத்த யோகநாத் குருஜி ஐயாவுக்கு லக்ஷ்மி நகர் பஸ் ஸ்டாப்லேயே தான் ஃபோன் பண்ணிங்கன்னா புக் பண்ணிங்கன்னா நம்ம அது பண்ணி என்னங்க இல்லை, அது பக்கத்தால் ஒரு இடம் இருக்குது, அந்த இடமா இல்லை வேறு எடுக்கலாமான்னு ஒரு 2 ஐடியா இருக்குது. என் ஃபோன் நம்பரு 8593970214, 8593970214, 8883515656, 8883515656. அப்போது என் ஜோதிட குலம் வாழ்க, என் ஜோதிட சொந்தங்கள் வாழ்க, ஜோதிடர்கள் வாழ்க வாழ்க, ஜோதிடர் ஒற்றுமை வாழ்கன்னு சொல்லி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். இந்த உரையை
வாய்ப்பு கொடுத்த யோகநாத் குருஜி ஐயாவிற்கு எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீகம் இந்த யூடியூப் சேனல் வந்து மேலும் மேலும் வளர இறைவனை பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. விஜயன் ஐயா வந்து சால்வ் கொடுத்து